தேவா குருபர் மனமாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாத உண்மை அன்பில் ஒளி வீசி களியாட்டம் ஆடும் தோழா பெருவாழ்வு தந்திரலும் ஈசா நீசா வள்ளி என்னை கண்பாறை தனகி வாசா கற்றவரிடத்திலும் இனிமகனாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த வாழ முருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே. திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே
மருதம், நெய்தல், பாளையன்ற 5 நிலங்களை எழுதிடும் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தனுடைய தந்தை தாயிப்பேர் நங்கை மோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு மனசுல சின்னதா ஒரு ஏக்கம் இருக்கும்ல. ஏன்னா பிறந்தது 7 ஆண் குழந்தைகளை பிறந்துருச்சு. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம். அதனால முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னைய வளர்த்துக்கிட்டு வராரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமா? வைக்க கூடாது. எதுக்கான அந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாயின் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரிய ஆளாகி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது, எந்த குறையும் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு? காவல் பொறுப்பு. என்ன பொறுப்புன்னு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா, அப்பா சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். அந்த கால சூழ்நிலை அது காரணமா இருக்கிறனால சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதனால நானே சொல்லிடுறேன், அப்பா காவலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பா என்னதான் காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆனா நான் மட்டும்தான் காவலுக்கு போறேன்னா என் கூட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது என்னுடைய தோழி இவங்க எல்லாம் சந்திச்சாதான் அவங்க வர்றாங்களா வரலையா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கு போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமே நடக்காது. ஏன்னா மனிதர்கள் மட்டும் முடியாது, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா தெய்வத்துக்கு ஏன்னா பார்க்கடலை கடைகிறாங்க. பார்க்கடலை எதற்காக கடைஞ்சாங்க? அமிர்தத்தை எடுக்கணும். இந்திரனுடைய அனைத்து செல்வங்களிலும் போய் பார்க்கடலையே விழக்கடவுது அப்படிங்கிற துர்வாச முனிவர் கொடுத்த சாபம். அப்ப இந்திரனுடைய பொருள் எல்லாம் எடுக்கணும், அமிர்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? பார்க்கடலை கடைகிறாங்க. ஆனா முதல்ல என்ன வந்துச்சு? விஷமாகப்பட்டது வெளிப்படுது. அப்பதான் பார்த்தாங்க என்னடா அது அமிர்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்கடலை கடைகிறோம், ஆனா விஷமாகப்பட்டது வெளிப்படுதே. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்றாங்க? தெய்வத்தை வணங்காம ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த தெய்வத்தை? விநாயகர் பெருமானை தொழாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. அப்ப என்ன பண்ணாங்க? இப்ப சாதாரணமா நம்ம அப்படி பூலோகத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்? ஒரு விநாயகர் பெருமானை நினைச்சு என்ன பண்ணுவோம்? மஞ்சளை பிடிச்சு வச்சு அது மேல அருகம்புல குத்திட்டோம்னா விநாயகர் பெருமான். அட மஞ்சள் இல்லையா, கொஞ்சமா ஒரு சாணத்தை எடுத்து பிடிச்சு வச்சு அதுக்கு மேல அருகம்புல குத்திட்டோம்னா என்ன ஆகும்? அது விநாயகர் பெருமான். அப்படி நினைச்சு நம்ம வணங்குவோம். ஆனா இருக்கக்கூடியது நடுக்கடல்ல. இப்ப என்ன பண்ண முடியும்? எப்படி விநாயகர் பெருமானுடைய உருவத்தை பிடிச்சிருப்பாங்க? அப்ப அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க பாருங்க. கடலில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் ஒன்று திரட்டி விநாயகர் பெருமானுடைய உருவத்தை பிடிச்சு வச்சு விநாயகர் பெருமானை வணங்கிய பிறகு பார்க்கடலை கடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அமிர்தம் வந்தது. அதுக்கப்புறம் தான் 108 பொருட்கள் அதுல இருந்து வெளிவந்தது. பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு முக்கியம்னா, இப்ப சாதாரண மாநில பிறவிகளா இருக்க நம்ம தெய்வத்தினுடைய துணை இல்லாம ஏதாவது ஒரு பண்ண முடியுமா? எதுவுமே நடக்காது. அதனால தெய்வத்தை வணங்காம எந்த ஒரு காரியமே நடக்காது. அதே பாருங்க, கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வணங்கிட்டு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா அது நம்மளுடைய தாயும் தந்தையும் தான். ஏன்னா இறைவனை யாருமே நேரடியா பார்க்க முடியாது. இறைவனை யாராவது நம்ம நேரடியா பார்த்துருவோம்? அதெல்லாம் பார்க்கணும்னா அதுதான் பல தவங்கள் செய்யணும், யாகம் செய்யணும். அப்பதான் இறைவனை பார்க்க முடியும். இறைவனை பார்ப்பாங்க. யாருனால பார்க்க முடியும்? யாரால பார்க்க முடியும்? சித்தர்களால மட்டும்தான் காண முடியும் இறைவனை. இறைவனை கண்டவர்கள் சித்தர்கள், இறைவனை காண துடிப்பவர்கள் பக்தர்கள்னு சொன்னாங்க. இது போல இறைவனை சித்தர்களால மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம பக்தர்களால பார்க்க முடியாது. பார்க்கணும்னு அதுக்கு பல முயற்சிகள் எடுக்கணும். எடுத்தாதான் இறைவனை நேரடியா காண முடியும். அதனால இறைவனை அவர்களை யாருமே நேரடியா பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் தெய்வமாக நம்மளுடைய அப்பாவே அம்மாவே நம்மளுக்கு படைச்சிருக்கான். நம்மளுடைய வாழக்கூடிய தெய்வம், நடமாடக்கூடிய தெய்வம்னா அது நம்மளுடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை,
இல்லைன்னா. ஏன் தாய்கள் சிறந்ததொரு கோவிலும் இல்லைனாங்க? நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போறோம், எத்தனையோ தெய்வங்களை வணங்குறோம். இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கா போய் ஒவ்வொரு தெய்வங்களா வணங்குறதுக்கு பதிலாக வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வம் நம்மளுடைய அம்மா. ஏன்னா அம்மாங்கிறவங்க தான் நம்ம வாழ்க்கையுடைய முதல் தெய்வமே. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. பாருங்க, மாதாங்கிற அம்மாவை முதல்ல வச்சாங்க, அடுத்து பிதாங்கிற அப்பா, அடுத்து குருங்கிற ஆசா, கடைசியான உன்னை தெய்வத்தை வச்சாங்க. அதனாலதான் என்ன சொன்னாங்க, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அழகா அவையார் சொல்லி வச்சாங்க. இது போல தாயினுடைய காலடியை தொட்டு வணங்கிட்டு போனோம்னா நம்ம எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் தாய்கள் சிறந்ததும் கோவிலும் இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு தாய்மார்களோட கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதுலயும் பாதி கொஞ்சம் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேர் முழிச்சிருக்காங்க. அதுலயும் உபசரிப்பு, தாய்மார்கள்லாம் வந்து இன்னும் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. அதாவது தாய் உள்ளம்ங்கிறது. ஏன்னா தாய் உள்ளம்னா என்ன பண்ணுவாங்க, இலையில பரிமாறும் போது இலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எதோ அதிகமா சாப்பிட்றோம், ஏதோ குறைவா சாப்பிட்றோம் அப்படிங்கிறத சரியா கவனிச்சு, இது அதிகமா சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு கொஞ்சம் ஒன்றை சேர்த்து வைப்பாங்க. நம்ம சாப்பிடாம அதை ஒதுக்கி வச்சோம்னா இது பிடிக்கல போல இருக்கு அவங்களுக்கு நினைச்சுப்பாங்க. அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. அதனாலதான் தாய்கள் சிறந்ததும் கோவிலும் இல்லைன்னா. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஏன்? ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை வச்சாங்க. இப்ப சிவபெருமானுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னா அதான் பஞ்சாட்சர மந்திரம், நம சிவாய அப்படிங்கிறது அவருடைய மந்திரம். முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரம் என்னன்னா அதான் சடாட்சர மந்திரம், சரவண பவ அப்படிங்கிறது அவருடைய மந்திரம். மகாவிஷ்ணுவுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னா அதான் அஷ்டாட்சர மந்திரம், ஓ நமோ நாராயணா அப்படிங்கிறது அவருடைய மந்திரம். ஏன் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த மந்திரங்களை நம்ம சொல்றோம்? ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொன்னாதான் தெய்வத்தினுடைய மனசை நம்ம குளிர்ச்சி படுத்த முடியும். அதனாலதான் தெய்வங்களுக்கு அந்தந்த மந்திரங்களை சொல்றோம். அதனாலதான் என்ன பண்றாங்க, ஊர்ல கிராமங்கள்ல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. இந்த கும்பாபிஷேகத்திலே பல வகை இருக்கு. 12 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் ஒண்ணு மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன கும்பாபிஷேகம், வருடாபிஷேகம் சொல்லுவாங்க. இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் பாருங்க, கணக்கு 12 ஆண்டுகள்னு வச்சாங்க. ஏன் 13 வருஷம் வச்சிருக்கலாம், 14 வருஷம் வச்சிருக்கலாம், ஏன் 10 வருடம் கூட வச்சிருக்கலாம். கணக்கா 12 ஆண்டுகள் வச்சாங்க அப்படின்னா தெய்வத்துடைய கணக்கு. ஏன்னா முதல் 3 வருடம் தெய்வம் கருவறையில் இருக்கும், அடுத்த 3வது வருடம் பலிபீடத்துக்கு வரும், அடுத்த 3வது வருடம் கொடிமரத்துக்கு வரும், கடைசி 3வது வருடம் தெய்வம் கலசத்துக்கு ஏறு. இப்ப 4 3 12. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணி மந்திரத்தை சொல்லி அந்த மந்திர நீரை அந்த கலசத்துல ஊற்றும் பொழுது தெய்வத்துடைய சக்தி திரும்ப தெய்வத்துக்கே போய் சேரும். ஒருவேளை இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த கும்பாபிஷேகம் நடத்தல அப்படின்னா தெய்வமாகப்பட்டது அந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. தெய்வமே இந்த கிராமத்தை விட்டு போயிருச்சுன்னா அப்ப அந்த ஊர்ல எப்படி குடியிருக்க முடியும்? அதனால சரியா செய்யக்கூடிய விஷயங்களை சரியா செய்யணும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகம் நடத்தும். அடுத்து மகா கும்பாபிஷேகம். மகா கும்பாபிஷேகம் அப்படின்னா புதுசா கோவிலை கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அது மகா கும்பாபிஷேகம். அதாவது பழமையான ஒரு மன்னிக்கணும், மகா கும்பாபிஷேகம்னா பழமையான ஒரு கோவில், பழசா இருக்கும்ல அந்த கோயிலை கொஞ்சம் புதுமைப்படுத்தி அதுக்கு கொண்டாடினோம்னா அதுக்கு மகா கும்பாபிஷேகம். அஷ்டபந்தன கும்பாபிஷேகம்னா புதுசாவே கோவிலை கட்டி அஷ்டம்னா 8 வகையான பொருளை இடிச்சு கருவறைக்குள்ள வச்சு அதுக்கு மேல தெய்வத்தை வச்சு கொண்டாடணும்னா அதுக்கு பேர் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம். வருடாபிஷேகம் அப்படின்னா எந்த தேதியில எந்த நட்சத்திரத்துல இந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோமோ அதே தேதியில அதே நட்சத்திரத்துல அடுத்த வருஷமும் அந்த திருவிழா கொண்டாடணும்னா அதுக்கு பேர் வருடாபிஷேகம். இப்ப கும்பாபிஷேகத்துல பல வகை இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம்? இதெல்லாம் செஞ்சாதான் தெய்வம் நமக்கு ஏதாவது பலனை கொடுக்கும். தெய்வத்துக்கு நம்ம ஏதாவது செஞ்சாதான் தெய்வம் நமக்கு ஏதாவது கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை இல்லையா? ஆனா இறைவன்கிட்ட போறோம், இறைவன்கிட்ட போனோம்னா நம்ம என்ன வேண்டுவோம்? முதல்ல இறைவா எனக்கு அதை கொடு, இதை கொடு, நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு நம்ம கேட்போம். அது தவறான விஷயம். ஆமா, முதல்ல இறைவன்கிட்ட போய் கோவிலுக்குள்ள போனோம்னா இறைவனை பார்த்து நம்ம முதல் நன்றி சொல்லணும். ஏன் இறைவனை பார்த்து நம்மளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா ஔவையார் என்ன சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராய் பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, கூன் இல்லாம குருடு இல்லாம ஒரு செவிடா பிறந்திருந்தா அந்த பூலோகத்துல வாழ முடியுமா? ஒரு குருடா இருந்தா அந்த பூலோகத்துல நம்ம வாழ முடியுமா? வாழ்க்கையை தள்ள முடியுமா? முடியாது. அப்படிலாம் எந்த குறையும் இல்லாம படைச்ச எனக்கு என்னைய படைச்சிருக்கு, அதுக்காக ஒரு நன்றி அப்படின்னு முதல்ல இறைவனை பார்த்து நம்ம நன்றி சொல்லணும். அது போல இறைவனை வணங்கிக்கிட்டு அதுக்கு முன்னாடி கீழநிலை சாந்தி வீரன், நற்பணி மன்றம், சரவணன், சுப்பிரமணியன், சண்முகவேல் ஆகியோர்கள் சேர்ந்து எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளனர். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்புலத்தில் என் சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கம். சண்டி வீரனா
மன்னிக்கணும், சந்தி வீடு சரியா கவனிக்கல. உன்னை காணாமல் நானே உன்னை எண்ணாத நானே உன்னை காணாமல் நானே உன்னை எண்ணாத நானே பூங்குயிலே வைந்தமிழே என் உயிரே உன்னை காணாமல் நானே இது